இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டூ வைல் லூப்புக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் நம்ம யூசர்கிட்டேருந்து ரெண்டு இன்புட்டை வாங்க போகிறோம், என் அப்புறம் எம்ன்ற வேரியபிளில். இந்த என்லேருந்து எம் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரில் ஈவன் நம்பர்ஸை மட்டும் இந்த ப்ரோக்ராமில் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கான கோடிங்கை பார்க்கலாம். இப்போ நம்ம சொன்னதுக்கான கோடிங் இருக்குது. இந்த இடத்துல லைன் நம்பர் 14ல் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கிறதுக்காக ரெண்டு வேரியபிள் என் அப்புறம் எம்னும் நம்ம லூப்பை யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அப்போ லூப்புக்கு ஒரு வேரியபிள் தேவை. அதுக்கு ஐஎன்சிஆர்னு ஒரு வேரியபிளையும் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். மூணுமே இன்டிஜர் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். லைன் நம்பர் 16ல் இனிஷியல் வேல்யூவை என்டர் பண்ண சொல்லி யூசருக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். யூசர் கொடுக்குற இன்புட்டை லைன் நம்பர் 17ல் என்னன்ற வேரியபிளில் ரீட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி லைன் நம்பர் 19ல் டெர்மினல் வேல்யூவை என்டர் பண்ண சொல்லி யூசருக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். யூசர் கொடுக்குற வேல்யூவை லைன் நம்பர் 20ல் எம்ன்ற வேரியபிளில் ரிசீவ் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கான இனிஷியல் அண்ட் டெர்மினல் வேல்யூ கிடைச்சிடுச்சு. இப்போ என்லேருந்து எம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஈவன் வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஈவன் வேல்யூ என்னா இல்லை எண்ணுக்கு அடுத்த நம்பரான்றதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போது லைன் நம்பர் 22ல் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். என் ஆடா ஈவனான்னு செக் பண்ணுறோம். என் ஆடா இருந்தால் அப்போது நம்ம அதுக்கு அடுத்த வேல்யூ தான் பிரிண்ட் பண்ணணும். அப்போ அதனோட ட்ரூ பார்ட்டில் n+1ன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஒருவேளை கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் என் ஈவன் நம்பர்னு தெரியும். அப்போ ஃபால்ஸ் பார்ட்டில் என்னன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் முடியும் போது ஐஎன்சிஆர்ன்ற அந்த லூப்பிங் வேரியபிளில் எந்த வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரேஞ்சில் இனிஷியல்லேருந்து டெர்மினல் வேல்யூவில் இருக்கக்கூடிய ஈவன் நம்பரில் ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் ஐஎன்சிஆரில் இருக்கும். லைன் நம்பர் 24லேருந்து 28 வரைக்கும் டூ வைல் லூப் இருக்கு. லைன் நம்பர் 26ல் நம்ம வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கான சி அவுட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆல்ரெடி லூப்பிங் வேரியபிளில் ஃபர்ஸ்ட் ஈவன் வேல்யூ இருக்கிறதால அதை அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். அடுத்தது வரக்கூடிய வேல்யூலாம் ஒரு டேப் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு வரணுன்றதால அந்த சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் இனிஷியலாக /t கொடுத்துருக்கோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்த வேல்யூ எங்கே இருக்கும்? இப்போ கரண்ட் ஈவன் நம்பராக கூட ரெண்டு ஆட் பண்ணோம்னா அடுத்த ஈவன் நம்பர் கிடைக்கும். ஸோ அப்போ ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ஐஎன்சிஆர் += 2ன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் அந்த லூப்பிங் வேரியபிளுக்கு. அடுத்தது 28th லைனில் இந்த டூ வைல் ஸ்டேட்மெண்ட்டோட கண்டிஷனை செக் பண்ணுறோம். நம்ம எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும், அப் டு டெர்மினல் வேல்யூ வரைக்கும். அதை நம்ம கண்டிஷனில் ஃப்ரேம் பண்ணிக்கணும். INCR <= M. அப்போ இது என்ன பண்ணோம்னா கண்டினியூஸாக 24லேருந்து 28 வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணோம். அப் டு இந்த லூப்பிங் வேரியபிளோட வேல்யூ எம்மாக இருக்கிற வரைக்கும், இல்லை எம்மோட கம்மியாக இருக்கிற வரைக்கும். எம்மை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா லூப் பிரேக் ஆகிடும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இனிஷியல் வேல்யூ கேட்குது 1ன்னு கொடுக்குறோம். டெர்மினல் வேல்யூ 10ன்னு கொடுக்குறோம். அப்போ என்ன பண்ணுது, 2, 4, 6, 8, 10ன்ற அந்த ஈவன் நம்பர்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணுது. டூ வைல் லூப் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் கண்டிஷனை செக் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா இயர்லியராக நம்ம பார்த்த ஃபார் லூப் வைல் லூப்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் ஆகும். ஏன்னா அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் ஒரு வாட்டியாவது எக்ஸிக்யூட் பண்ணும். அதாவது அதோட மினிமம் எக்ஸிக்யூஷன் 0, மேக்ஸிமம் n பேஸ்ட் அப்பான் கண்டிஷன். வேரஸ் டூ வைல் லூப் பார்த்தீங்கன்னா மினிமம் 1, மேக்ஸிமம் n பேஸ்ட் அப்பான் கண்டிஷன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, எடுத்தவுடனே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற மாதிரி ஒரு இன்புட்டை கொடுக்கலாம். அதாவது 10, 1ன்னு கொடுக்குறோம். இது நமக்கு தெரியும் எடுத்தவுடனே கண்டிஷன் ஃபால்ஸ்னு. ஆனாலும் டூ வைல் லூப்ன்றதால அது மினிமம் 1 டைம் எக்ஸிக்யூட் பண்ணும். தேங்க்யூ.